பிரபல சர்வதேச மென்பொருள் நிறுவனமான ஜோஹோவின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு எவ்வித லஞ்சமும் இன்றி தனது பள்ளிக்கு மிக விரைவாக அனுமதி கிடைத்துள்ளதாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாராட்டியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பள்ளிக்கூட முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் லஞ்சம் கேட்கப்பட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதர் வேம்பு தென்காசி மாவட்டம் கோவிந்தபேரி கிராமத்தில் தங்கி அங்கிருந்தபடியே பணியாற்றி வருவதுடன் அப்பகுதி கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்காக கலைவாணி கல்வி மையம் என்ற இலவச பள்ளியை நடத்தி வருகிறார். இப்பள்ளிக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அனுமதி பெறுவதில் திட்டமிட்டு தாமதம் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏழை குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமாக இயங்கும் பள்ளி என்று தெரிந்தும் அதிகாரிகள் குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக கேட்டதாகவும் பணம் கொடுப்பது மட்டுமே அனுமதி பெற ஒரே வழி என்று தன்னிடம் கூறப்பட்டதாகவும் ஸ்ரீதர் வேம்பு வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது தாவேகா அரசு பொறுப்பேற்றவுடன் எந்தவித லஞ்சமும் இன்றி மிக விரைவாகவும் தானாகவும் அனுமதி கிடைத்துள்ளதாக கூறி முதலமைச்சர் விஜய்க்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஸ்ரீதர் வேம்புவின் இந்த பாராட்டுக்கு முக்கிய காரணம் கடந்த வாரம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பிறப்பித்த உத்தரவுதான். சென்னையில் நடைபெற்ற தனியார் பள்ளிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் 848 பள்ளிகளுக்கு புதிய அங்கீகார கடிதங்களை வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் இனி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் மற்றும் புதுப்பித்தல் சான்றிதழ் பெறுவதற்கு அரசியல் செல்வாக்கோ பணபலமோ தேவையில்லை, தகுதியே ஒரே அளவுகோல். இதற்காக பள்ளிகள் யாருக்கு ₹1 கூட லஞ்சம் வழங்க வேண்டியதில்லை. அரசியல் தரகர்களோ அல்லது அதிகாரிகளோ பணம் கேட்டால் உடனே புகார் அளிக்கலாம் என தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி பை மெரிட் ஒன்லி, யாருக்கும் எந்த வகையிலும் ₹1 கூட காசு தர வேண்டாம். பை மெரிட் ஒன்லி அவர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் சரியாக வைத்திருந்தால் ரெனோவேலோ அல்லது என்ஓசியோ வழங்கப்படும்.